முழு பைபிளையும் ஒரே புஸ்தகத்தில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுமா? அப்படி ஏதாவது ஒரு புஸ்தகம் இந்த வேதத்தில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், அதுதான் யோபு எழுதின புஸ்தகம். யோபுவினுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு நிறைய சொத்துக்களும் செல்வங்களும் சொந்தங்களும் சந்தோஷங்களும் ரொம்ப அற்புதமான ஒரு குடும்பமும் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாம் ஒரே நாளில் அவர் விட்டு பறிக்கப்பட்டு, அவருக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு அவருக்கே தெரியல. அவருக்கு இருந்தது ஒன்னே ஒன்று தான், கடைசியாக அவரோட உயிர் மட்டும் அவர்கிட்ட இருந்து பறிக்கப்படல. அவர் பாடியில் கூட ஏகப்பட்ட வியாதிகள் வந்துடுச்சு. அவர் தரித்திரனான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார். இதே மாதிரி தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அடையாளப்படுத்தக்கூடிய ஆதாம், அவருடைய வாழ்க்கையும் ஒரே நாளில் அந்த ஏதேன் அப்படிங்கிற அந்த செல்வத்திலிருந்து, அந்த செழிப்பான பூமியிலிருந்து, அந்த ஒரு சந்தோஷமான இடத்துல இருந்து அவர் நினைச்சு சந்தோஷப்பட்ட அந்த இடத்த விட்டு ஒரே நாள்ல ஒரு சின்ன தந்திரத்தினால வெளியில தள்ளப்பட்டார். அவர் திரும்ப அந்த இடத்துக்கு உள்ள வர்றதுக்கு யார் தான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் ஆதாம் செஞ்ச அந்த தவறுக்கு ரெண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து தான் அவரை திரும்ப அந்த தோட்டத்துக்குள்ள கொண்டுட்டு போக முடியும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஓகே, யோபுவையும் கூட நம்ம முதலாம் யோபு ரெண்டாம் யோபு அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். எப்படி? முதலாம் யோபு அப்படிங்கிறவர் செல்வ செழிப்பா வாழ்ந்து இந்த பிரச்சனைக்குள்ள போய் தேவனை பற்றியும் தன்னை பற்றியும் பல விஷயங்களை பேசினது அந்த புஸ்தகம் முழுக்க எழுதியிருக்கும். ரெண்டாம் யோபு அப்படிங்கிறவர் எப்போ யோபு தன்னுடைய துன்பங்களுக்கு நடுவில் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணாரோ, அப்போ அவர் தேவன் அவர் ஜெபத்தை கேட்டு இவருடைய பிரச்சனைகளை, யோபுவனுடைய பிரச்சனைகள்லேருந்து அவர் விடுதலை செஞ்சு அவர் உயர்த்தினார். எந்த அளவுக்கு உயர்த்தினார்னா, யோபுவுக்கு முன்னாடி இருந்ததை விட எல்லாமே 2 மடங்கு அவருக்கு கிடைக்கும்படி தேவன் அவர் ஆசீர்வதிச்சார்னு இருக்குது. இது ரெண்டாம் யோபு. அதே மாதிரி தான் முதலாம் ஆதாமை மீட்டெடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தானே தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக இந்த மனு குலத்துக்காக அவர் ஒரு சுகந்த பலியாக தன்னை கொடுத்த போது தேவன் அவரை 2 மடங்கு ஆசீர்வதிச்சு உயர்த்தினார். எப்படி? முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தினுடைய முதல் பர்சனாக அவரை உயிரோடு எழுப்பினார். அவரை பிதாவாகிய தேவன் தன்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி தேவனை போல இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு நேராக அவர் வழி நடத்தினார். இதே மாதிரி